ஒரே ஒரு பாடல் காந்தார பஞ்சமம் கேதார கௌரி. சுந்தரர் இந்த இடத்துல வர்ற திரு ஐயாருக்கு வருகின்ற பொழுது அவருக்கு அவரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வருகிறார்கள். வருகின்ற பொழுது காவிரி ஆறானது குறுக்கே கரை புரண்டு ஓடுகிறது. இந்த திருக்கோயிலுக்கு எப்படியாவது செல்ல வேண்டுமே என்று அக்கறையிலிருந்து இறைவனை பாடுகிறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த ஐயாற்று பெருமானுக்கு அதை கேட்டு அந்த காவிரி ஆறானது அவர்களுக்கு வழிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு பாடலை பாடி நிறைவு செய்யும். கதறி நன்ன கதனான் கதறி நன்ன கதனான் பரவும் பரிசொன்று அறியேன் பண்டே உம்பை பயிலாதே பரவும் பரிசொன்று அறியேன் பண்டே உம்பை பயிலாதே பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான். இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான். கரவில் அருவி கமுது உள்ள தெங்கம் கூளை கருப்பாளை அரவம் தீரை காவிரி கோடத்து அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. ஓ திருச்சிற்றம்பலம். இதுகாரம் இன்றைய ஆடி அமாவாசை. திருவையாற்றிலே கைலாய காட்சி கிடைத்த அற்புதமான தினம். இந்த தினத்திலே அப்பர் பெருமான் அந்த கைலாய காட்சியை கண்டு கைலாயமும் திருவையாறும் வேறு வேறு அல்ல என்பதை மிக தெளிவாக நமக்கு இந்த பதிக பாடல்களிலே நமக்கு அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருவையாற்றிலே 2 பகுதிகளாக நாம் தரிசிக்க முடியும். ஒன்று தென் கைலாயம், இன்னொன்று வட கைலாயம் என்று 2 பகுதிகளாக பிரித்து நடுவிலே இறைவன் ஐயாரப்பர் இருந்து நம்ம எல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அற்புத காட்சி இன்றும் நாம் காண. இந்த பிறவி மட்டும் போதாது, எந்த பிறவி எடுத்தாலும்
காண வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தினத்திலே இறைவன் இந்த பாடல்களை எல்லாம் விண்ணப்பம் செய்வதற்கு நமக்கு ஊக்கியதற்கு நன்றி கூறி இப்பொழுது திருப்புகழ், திருத்தணி திருப்புகழ் ஒன்று பாடி நிறைவு செய்வோம்.